வணக்கம் அண்ட் வெல்கம் டு கம்பார் எக்ஸ்பெடிஷன் 1008 சாயில் ப்ராஜெக்ட். கம்பாரில் அடி எடுத்து வைக்கும் போது இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்தோட பேர் அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். தாமான் ரோஸில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் ஒரு தாமானுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆலயம். மிக விசாலமான ஒரு இடத்துல வந்து கொம்பானா உருவாக்கி இந்த இடத்துல ஆலயத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷம் ஊர் மக்களுக்கு பல பேர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ அருமையான ஆலயமாக இருந்துச்சு. இப்போவும் இந்த ஆலயத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அந்த ஆலயத்தை ஒட்டி இன்னொரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் ஸ்டேஷன் ரோட் கம்பார் என்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பெரிய காம்பவுண்டில் ஆலயமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது வந்து திருப்பணியோட ப்ராசஸில் இருக்கிறவாசி எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துல அம்மனுக்கு உண்டான ஒரு விசேஷ தலமும் அவங்களுக்கு உண்டான ஒரு கருஞ்சலை வழிபாடும் இங்கே நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்காரங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய அழகான காம்பவுண்ட் பக்தர்களுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கணும், ஆலயத்துக்கு வந்து நல்ல நிம்மதியாகவும் சாமி கும்பிட்டு போகிற மாரி ஒரு தளத்தை வாங்கி உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு படி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 574வது ஆலயமாக ஸ்ரீ ஆதி முன்னீஸ்வரர் ஆலயம் கம்போங் பத்து புத்தே கம்பாரில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த இடத்துல 2 ஸ்தலம் இருக்காங்க. ஆனால் ஐயனோட உத்தரவுப்படி ஒரு ஸ்தலமாக கணக்கு பண்ணி ஒரு படி மண் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தேன். அந்த மண்ணை தொடும் போது அதோடான வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு. ரொம்ப ஈஸியான அந்த கோவிலேருந்து அப்படி உருவாகிறது கிடையாது. மிக பழமையான கோவில் தான். ஐயனும் பார்க்கும்போது சரி, ஆஞ்சநேயரும் பார்க்கும்போது சரி, மிக மிக பழமையான ஒரு ஐயனாக இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வழிபாட்டுவாக வந்து இந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னமும் இந்த ஆலயத்தை ப்ரிசர்வ் பண்ணி பராமரிச்சுட்டு வர இந்த ஆலய நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்த இந்த ஆலயத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக 575வது ஆலயம் கோவில் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் பரிபாலன சபா கம்பம் பத்துபுத்தியில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் மிகப்பெரிய விசேஷமான ஆலயமாக தான் இந்த ஏரியாவில் வந்து திகழ்கிறாங்க. இந்த ஆலயத்தை வந்து முன்பு உள்ள காலத்தில் ஒரு ஐயா தான் வந்து பராமரிச்சுட்டு இருந்தார். அவர் மறைவுக்கு அப்புறம் அவரோட பிள்ளைங்களை தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்களாம். இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள் பல கதைகள் இருக்குது, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயத்தை இடத்துல ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலுக்கு எனக்கு வந்து உரைச்சாங்க. இது எல்லாத்தையும் ஒரே வீடியோஸில் அடக்கவே முடியாது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு சார்ந்து இருக்கிற ஸ்தல விருட்ச மரம் பல மரங்கள் இருக்குது. அதில் உன்னிப்பாக இந்த மரம் வந்து கண்டிப்பாக ஒரு பொடி மண் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோவில்காரங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த உள்ள காலகட்டத்தில் இருக்கிற மாரியம்மனும் சரி, முருகரும் சரி, விநாயகரும் சரி, பழமையான சிலைகளை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. அது மட்டும் இல்லை, முன்னீஸ்வரரை நீங்கள் பார்க்கணுமே, அவ்வளோ விசேஷமாக இருக்கார். பார்க்கவே யாரோ ஒரு மனிதன் அங்கே நின்று நம்மளை காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. மதுரை வீரனும் பாருங்கள், மாடாவும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து பலவிதமான விழாக்களும் நடத்துகிறாங்களாம், பலவித பூஜைகளும் நடத்துகிறாங்களாம். முன்பு உள்ள காலத்தில் இருக்கிற ஐயா வந்து குறி சொல்லி பழகினவரா. இந்த இடத்துல வந்து ஐயா வந்து குறி சொல்லி பல விஷயங்களுக்கும் பல விஷயத்துக்கும் தீர்வுகளை கொண்டு வந்திருக்காரு. முன்பு உள்ள காலத்தில் இருக்கிற இந்த கல்லை கொண்டு வச்சு தான் இங்கே வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிலை வழிபாடே வந்திருக்கு. ஸோ இது போன்ற விசேஷமான விஷயங்கள் இந்த தளத்தில் வந்து உருவாகியிருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளோட ஆலயத்துக்காக ஒரு படி மண்ணை கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மரத்துலேயும் இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்க ஒரு மரத்தில் வந்து காளியம்மனை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு. இதே மரத்தில் ஐயாவோட ஆத்மா வந்து அடங்கி இருக்குன்னு அப்படி இந்த கோயிலுக்காரங்க நம்புகிறாங்க. இந்த வேலையில் நீங்கள் இந்த எல்லையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களோட தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு கம்பார் ஏரியாவில் மெத்த ஆலயத்தை வந்து நம்ம சந்திக்கலாம். See you soon.